இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான கிறிஸ்பி சிக்கன் பஃப்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பேக்கரி ஸ்டைலில் சிக்கன் பஃப்ஸ் நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ண முடியும். இந்த அதிகமான க்ரஸ்ட்டோட நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது பண்ணுறதுக்கான பஃப் பேஸ்ட்ரி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எக் பஃப்ஸ் ரெசிப்பியில், அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். இதுக்காக 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி 20 to 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த 2 பக்கம் நல்லா பெரட்டி போட்டு நல்லா குக் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ணி வைக்கணும். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே ஆயில் நமக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அது யூஸ் பண்ணலை, வேறு ஒரு பேனில் தான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதில் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துட்டு 3லேருந்து 4 பச்சை மிளகு சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொடுக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய தக்காளி சின்ன பீசஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து அதுவும் ஓரளவுக்கு குக் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் நம்ம சேர்க்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கூடவே கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் அதிகமான மசாலா பொடிகள் எதுவும் நம்ம சேர்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஃபெனல் பவுடர் அண்டு கொரியாண்டர் பவுடர் சேர்க்கலாம். இது மசாலா ஃப்ளேவர் அவ்வளோவா வேண்டாங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு ஆட் பண்ணலை. இல்லை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி இந்த வாட்டர் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் பீசஸ் அதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். வாட்டர் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ட்ரையாக வரணும். ஒரு 2 மினிட்ஸ் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணாலே போதும், இது நல்லா திக்காயிடும். ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த பஃப் பேஸ்ட்ரி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம எக் பஃப்ஸ் ரெசிப்பியில் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும், ரொம்ப டைமும் எடுக்காது. ஒரு 1/2 ஹவரில் நம்ம இது ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்ரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணோன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். இதோட திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்க, இந்த அளவுக்கு இதை பருத்தி எடுத்துகிட்டு உள்ளால இந்த ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். சைட்ஸில் தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், ரெண்டுமே நல்லா ஃபோல்ட் ஆகி ஒட்டி பிடிச்சிரும். இது 2 மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ண முடியும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம், அல்லது ட்ரையாங்கிள் ஷேப்லையும் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா ட்ரேயில் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 220 டிகிரி சென்டிகிரேட் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும், அல்லது ஸ்டவ் டாப்பில் இது பேக் பண்ணலாம். அதோட மெத்தட் ஆல்ரெடி நம்ம எக் பஃப்ஸ் ரெசிப்பியில் பார்த்தோம், அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி கேக் எல்லாமே நம்ம பேக் பண்ணுற அதே மெத்தட் தான். இப்போ இது நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணுறோம். நார்மலாக பேக்கரியிலலாம் வாங்கும்போது ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக இந்த பஃப் பேஸ்ட்ரி பண்ண முடியும்.
கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தடை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி உங்களோட சஜஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. ஃபைனலாக இது எக் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணி அதை வாஷ் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். பேக்கரியில் வாங்குறதை விட நம்மளே வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒன்று தான் சாப்பிடணும் அப்படின்னும் இல்லை, நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுனாலும் பசங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கெஸ்ட்டு வந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பண்ணி ஈஸியாக சர்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த பஃப்ஸ் ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு புது ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை. தேங்க்யூ.